அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தராக ராஜினாமா பண்ணிட்டு வேறு கட்சிகளில் இணையக்கூடிய அந்த விவகாரத்தை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுதோ அப்படிங்கிற அச்சம் ஜனநாயக சக்திகள் மத்தியில் எழும்பி இருக்கு. இந்த ஒரு விவகாரம் அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சியில் எந்த கட்சியினுடைய கேட் பெரிய அளவுக்கு திறக்கப்படாதோ, எல்லாரும் போய் காத்திருக்கணுமோ அந்த கட்சியில் போய் சேர்வதற்கான வேலைகளில் மும்முரமாக இறங்கியிருக்கிறாப்புல அந்த தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான், இந்த ஒரு பாதையை அமைத்து கொடுப்பது யாருன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர் ஒன்றும் தெரியாத பாப்பா என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார். எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, சட்டமன்றத்தில் பேசும்பொழுது எல்லோரும் சோஃபா மாடல்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு வாயில் விரல் வச்சா கூட கடிக்க தெரியாதுங்கிற மாதிரி பேசினாப்புல இந்த சோஃபா வியாபாரம், இந்த கட்டில் வியாபாரத்தை வெளியில் வச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்கையான ஒரு காமெடியை போட்டாப்புல இவர் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார், என்ன அரசியலை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார், கீழ்த்தரமான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கார் தமிழக அரசியல் களத்தில். இதுவரைக்கும் தமிழகம் பார்த்திராத, திமுக அதிமுக செய்யாத, இதற்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் செய்யாத, யாருமே செய்யாத, கிட்டத்தட்ட தமிழகத்தை 60 ஆண்டுகளும் செய்த, கிட்டத்தட்ட தமிழகத்தை 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் ஒவ்வொருத்தரையா அவர் விலைக்கு வாங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல. காரணம், அவருக்கு இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டி. கூட்டணி கட்சிகள் எப்போ கையை விரிப்பாங்கன்னு தெரியாது. காங்கிரஸை நம்ப முடியாது, விசிகாவை நம்ப முடியாது, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை நம்ப முடியாது. இவர் நம்பிக்கையின் பேரில் அந்த கூட்டணியை கட்டமைக்கல, தேவையின் அடிப்படையில் அந்த கூட்டணியை கட்டமைச்சிருக்காருன்னு நான் சொல்லலை, அவருடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்துது. அதையத்தான் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் கூட ஐயா வைகோ அவர்கள் திருவாழ் மலர்ந்தார். என்னன்னாக்கா, மதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொன்னதாகவும் விஜய் செய்ய சொன்னதாகவும், பின்னாடி அவரே அதை மறுத்து பேசினார். இது வைகோவுக்கு கைவந்த கலை. ஒரு காலத்தில் மிகப்பெரிய பார்லிமெண்டேரியன், ஆகச்சிறந்த பாராளுமன்றவாதி என்று பெயர் பெற்ற வைகோ இன்னைக்கு எந்த அளவுக்கு கழுத தேஞ்சு கட்டருமான கதையாக தரம் தாழ்ந்து கொண்டிருக்கிறார் அரசியல் களத்தில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். அந்த வகையில் எல்லா கட்சிகளிலையும் தன்னுடைய கைவசத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல மரியாதைக்குரிய குதிரை பேர முதலமைச்சர் திரு விஜய். அந்த வகையில் அவர் உன்னிப்பாக டார்கெட் பண்ணுறது அதிமுக. ஏன்னா அதிமுகங்கிற கட்சி அதிகாரத்தை பெருமளவு சுவைத்த கட்சி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆட்களுக்கு வீக்னஸ் இருக்கும். ரெண்டாவது, தலைமையோடு முட்டல் மோதலில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த முட்டல் மோதல் வந்ததுக்கு காரணமே அந்த அதிகார பசி தான். அப்போ அவங்கள ஈஸியாக தூண்டில் போட்டு தூக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதிமுகவிலேருந்து ஒவ்வொருத்தரையாக மெல்ல மெல்ல தூக்கிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதிமுக விழுங்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் அதிமுகவில் அதிகார பசி கொண்டிருக்கக்கூடிய அந்த புழுக்களையாவது விழுங்கி கொள்ளலாம் அப்படின்னு இந்த மீன் நினைக்குது. அது முதலெல்லாம் கிடையாது, அது ஒரு மீன் தான். என்னைக்கு வேணால் அது வெட்டுப்பட்டு குழம்பாகலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் ஒவ்வொருத்தரையாக தூக்கிக்கிட்டு இருக்காப்லையா. இப்போ என்ன பேச ஆரம்பிச்சாங்கனாக்கா, அடுத்து யார் அதிமுகவில்? 2 விஜயபாஸ்கர் போயிட்டாங்க, ஒருவேளை அடுத்து செல்லூர் ராஜோ, ஒருவேளை அடுத்து ஜெயக்குமாரோ, இப்படின்னு பல கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்கு. சில பேர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க, இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஜெயக்குமாரை நான் உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஜெயக்குமார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சமகாலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோருமே 2000க்கு அப்புறம் இல்லை 2011க்கு அப்புறம் அமைச்சர்களானவங்க. ஜெயக்குமார் 1991 அமைச்சர். ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக அவங்க குடும்பமே அதிமுக குடும்பம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஜெயக்குமார் போவாரா, ஜெயக்குமார் திமுகவுக்கு போகிறாரு, ஜெயக்குமார் தாவேக்காவுக்கு போகிறாருன்னு நிறைய அவரை சுற்றி எழுதிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதில் ஜெயக்குமார் பியூட்டிஃபுல்லாக பண்ண விஷயம் என்னன்னாக்கா, ஜெயக்குமார் கூட நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாரு நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கான சூழலில் இந்த காலகட்டத்திலையும் அவர் நிற்கிறாருனாக்கா நிச்சயமாக அவருக்கு வேறு எதுவும் முடிவுகள் இருக்க முடியாது. ஏன்னா நேற்று அவர் வெளியிட்ட அந்த ட்விட்டர் பதிவு, அந்த எக்ஸ் பதிவை பார்த்ததுக்கப்புறம் நான் இந்த வீடியோ போடணுன்னு தோணுச்சு. ஏன்னா ஆரம்பத்திலேயே இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுதே அதிமுக கொடியோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து போட்டாப்புல. அப்போ அங்கேயே ஒரு நுட்பமாக ஒரு விஷயத்தை சொன்னாப்புல, இந்த கொடியை தாண்டி எனக்கு வேறு கொடியை தாங்கி பிடிப்பதற்கு மனம் இல்லைங்கிறத வெளிப்படுத்தினாப்புல அன்னைக்கான சூழலில். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தாவேகா குறித்த விமர்சனத்தை ஒரு எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படணுமோ அது போல் என்னதான் தலைமையை விட்டு அவர் கொஞ்சம் விலகி இருந்தாலும் கூட அதிமுகங்கிற இயக்கத்தை விட்டு என்னால் விலகி இருக்க முடியாது அப்படிங்கிற புரிதலோடு அணுகிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதிமுக தான் சண்டையோ சச்சரவோ
சமாதானமோ எதுவாக இருந்தாலும் அதிமுகக்குள்ளேயே போகட்டும், என்னுடைய இயக்கம் அதிமுக அப்படிங்கிறத தெளிவாக இருப்பதாக தான் எனக்கு தோன்றுகிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக தாவேகா குறித்த விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. அப்போ தாவேகா போவதற்கான வாய்ப்பு இல்லை, அந்த கேட் க்ளோஸ்டு. அப்போ திமுக போயிட்டு வரானாக்கா அதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டாப்புல, இதில் என் உடம்புல அதிமுக ரத்தம் ஓடுது, தப்பி தவறி கூட திமுக பக்கம் போக மாட்டேன் நான் அப்படிங்கிறத ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாப்புல. இந்த சூழலில் நேற்று ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறாப்புல. என்னன்னாக்கா இந்த தாவேக்காவும் திமுகவும் மாறி மாறி, தாவேக்காங்கிற அதிமுக பெத்து போடாத ஒரு கட்சி இருக்கு இல்லையா, ஆனால் அவங்களே என்ன சொல்லிக்கிறாங்கனாக்கா அதிமுக தான் எங்கள் தாய் கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக காரலாம் வாங்க 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 நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக என்ன பண்ணுறாங்கனாக்கா நாங்கள் தான் உங்களுக்கே தாய் கட்சி. சரி, திமுக சொல்கிறது கூட ஒரு நியாயம் இருக்குது, அங்கேருந்து செங்குத்தா பிளந்து வந்து நம்ம பங்காளி கட்சின்னு கூட வச்சுங்களேன். அவங்க ஒரு பக்கம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் வந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருந்தாருனாக்கா, எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சியே திமுக தான், அது எல்லாருக்கும் தெரியும். உண்மையான திமுக இல்லாமல் போயிடுச்சுன்னா அண்ணாங்கிற பேரில் அதிமுகங்கிற கட்சியை தொடங்கி இதுதான் உண்மையான திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினார். இந்த ஒரு விஷயம், அதாவது என்னன்னாக்கா அவர் என்ன பேசினார்னாக்கா, எம்ஜிஆர் அவர்களே இங்கே தான் இருந்தாப்புல, இங்கே தான் முதலாக வெற்றி பெற்றாப்புல உதயசூரன் நின்று, வரலாறுலாம் எல்லாருக்கும் தெரியும். ஏன் வந்து அதுக்கப்புறம் அதிமுகங்கிற கட்சி தோற்றமானது, அதுக்கப்புறம் ஏன் 50 ஆண்டுகள் சமர் செஞ்சுக்கிட்டு இருக்கு திமுக எதிராக அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியாமல் இல்லை. அந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி அப்புறம் வந்துட்டு புரட்சி தலைவருக்கும் கலைஞருக்கும் வந்துட்டு எந்த அளவுக்கு அரசியல் ரீதியான மோதல்கள் இருந்துச்சு அப்படியெல்லாம் அந்த எக்ஸில் சொல்லி, ஏன்னா இவர் சொல்லியிருந்தாப்புல புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கே தலைவர் கலைஞர் தான், அது அவரே சொன்னாப்புல சட்டமன்றத்தில் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை சுட்டி காட்டி சொன்னாப்புல. மேபி பெருந்தன்மையாக அதை சொல்லியிருப்பார். அதுக்காக அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸில் வந்துட்டு ஒரு அருமையான ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாப்புல. இப்படி ஆசை வார்த்தைகளை காட்டி லாப கணக்குகளை சொல்லி அதிமுக தொண்டர்களை ஒருபோது இழுக்க முடியாது, இந்த மாதிரியான வியாபாரிகளை ஈஸியாக நீங்கள் வந்து கொத்தி எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரியான புழுக்களை, நெளிகின்ற புழுக்களை நீங்கள் ஈஸியாக தூக்கிட்டு போகலாம் ஆசையை காட்டி. ஆனால் உண்மையான தொண்டர்களை, அந்த தொண்டர் படையை தொடுவதுக்கு என்பது ரொம்ப ரொம்ப கடினம்ங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்போஸ்ட்டை போட்டிருந்தாப்புல. அப்போ உள்ளபடியே எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, இவர் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாப்புல. அதிமுகங்கிற கட்சியை வலுப்பெற செய்யணும், தான் வலுப்பெறுவதை தாண்டி அதிமுகங்கிற கட்சியை வலுப்பெற செய்யணுங்கிறதுல ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்ற ஆட்கள் இப்போ இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ரிபலாகி வெளியில் போகிறாங்கனாக்கா எல்லோரும் தங்களை வலுப்படுத்திக்கணும், தங்களுடைய கடந்த கால தவறுகளை வந்துட்டு காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடுறட்டும். நாம் என்ன பார்க்குறோம்னாக்கா, இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்களே, இந்த சமகாலத்தில் கட்சியோடு நிற்கிறாங்க தெரியுமா. நிறைய பேர் சொல்கிறாங்க, சேமா வேலுச்சாமி கோவை மாவட்டத்தில் இருக்கிறாப்புல 14 ஆண்டுகளாக பெரிய பொறுப்பு எதுவும் கொடுக்கப்படாட்டியும் கூட அதிமுகவே தொடர்ந்து இருக்கிறாப்புல. அவர் நினச்சிருந்தா கூட இந்த பதவியெல்லாம் வேணாம், நான் தாவேக்காக்கு போகிறேன் இல்லை திமுகவுக்கு போகிறேன்னு போயிருக்கலாம். அதனால் அதிமுக நிற்கிறாங்க. இதே போல் பல்வேறு இடங்களில் பல ஆட்கள் வந்து அப்படியே அதிமுக நிற்கக்கூடிய அந்த சூழலை பார்க்குறோம். அந்த வகையில் ஜெயக்குமார் போன்ற ஆட்கள்லாம் வந்துட்டு அசட் நினைக்கிற கட்சிக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் மிகப்பெரிய அளவுக்கு சரிந்திருக்கிறது, ரொம்ப ரொம்ப விலகி போய்கிட்டே இருக்குது. அப்போ தாவேக்காங்கிறது வந்துட்டு ஒரு ஓட்ட கட்சி, தாவேக்காங்கிறது வந்துட்டு தற்காலிக கட்சி, தாவேக்காங்கிறது வந்துட்டு உங்களுக்கான கட்சி இல்லை அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எந்த மக்கள்கிட்ட? சென்னை வாசிகள் கிட்ட. சென்னையில் வந்துட்டு பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க, அடித்தட்டு மக்கள் வாழ்கிறாங்க, எலைட் மக்கள் வாழ்கிறாங்க, எல்லார்கிட்டையும். அங்கே சென்னையினுடைய அந்த வாழ்வியல் சூழலே வேறு, கிராமங்களில் வேறு மாதிரியான வாழ்வியல் சூழல், மற்ற பகுதிகளில் வேறு மாதிரியான வாழ்வியல் சூழல். சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி அரசியலை நம்ம சொல்லி அதிமுக தான் உங்களுக்கான கட்சிங்கிறத மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தி அதிமுக வலுப்பெற செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ சென்னையில் பல காலமாக தளபதியாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார், அதாவது 3ஆம் இடம் போயிட்டாப்புல, டெபாசிட் எழுந்துட்டாப்புல, போன தேர்தலில் தோத்தாப்புல, எல்லாத்தையும் தாண்டி இந்த கட்சிக்காக நிற்கிறாருனாக்கா அவரை முதன்மைப்படுத்தி சென்னை போன்ற இடங்களில், வட சென்னை போன்ற இடங்களில் கட்சியை வலுப்படுத்துவது எப்படிங்கிறத தலைமை யோசிக்கணும். போகிறவங்கள பற்றியே யோசிக்காமல் இப்படி இருக்கிறவங்கள எந்த மாதிரியெல்லாம் வலுப்படுத்தி அவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரெஃபரன்ஸை கொடுத்து கட்சியில் அதிகாரத்தை கொடுத்து அவங்கள எப்படி வேலை வாங்குறது அப்படிங்கிறத சிந்திச்சாலே அதிமுக அடுத்த கட்டத்துக்கு போகும். என்னதான் குதிரை பேர முதல்வர் முயற்சி செஞ்சாலும் சில பேரெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களும் அதிமுக இருக்க தான் செய்வாங்க. எல்லாருமே வியாபாரிகளாக இருக்க மாட்டாங்கல்ல, சில பேர் விசுவாசிகளாக இருப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட ஆட்களை அடையாளம் கண்டுக்கணும், அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். மாறி மாறி இவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும், திமுக ஒரு பக்கம் கூப்பிட்டோம், தாவேக்கா ஒரு பக்கம் கூப்பிட்டோம். அதிமுக தனித்த இயல்பு கொண்ட ஒரு கட்சி. அதிமுக எத்தனையோ தலைவர்களை மாற்று கட்சிகளுக்கு கொடுத்துருக்குது. தலைவர்கள்னால் எப்படி சொல்கிறது, தளபதிகளை உருவாக்கி அவர்களுக்கு அரசியலை பயிற்றுவித்து
எப்படி அரசியல் பண்ணணும், லோக்கலில் என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறைகளை மேற்கொள்ளணும், மைக்ரோ பாலிடிக்ஸ் எப்படி பண்ணணும், இப்படி ஒரு அடிப்படையிலேருந்து ஒருத்தனை வளர்த்து விட்டு அவன் வந்துட்டு அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஆதாயம் தேடி வேறு சில கட்சிகளுக்கு ஓடிய வரலாறு நிறைய உண்டு. கடந்த திமுக அமைச்சரவையிலே 8 பேர்கிட்ட அதிமுக ஆட்கள் தான். இப்போ அதே போல தான் தாவேக்காவும் தங்களால் வந்துட்டு அரசியலாளர்களை உருவாக்க முடியாது, அணில் கூட்டத்தை தான் உருவாக்க முடியும், வெறிபிடித்த கூட்டத்தை தான் உருவாக்க முடியும். அப்போ அதற்கு நமக்கு ஒரு சரியான பற்றை தேவை அப்படின்றதுக்காக தான் அதிமுக மேலே கண்ணு வச்சு அதிமுகவை நாங்கள் ஒன்றுன்னு ரொம்ப நாளாக ஃபண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆதவ அர்ஜுனா. ஆக இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கக்கூடிய களத்தில் இன்னமும் அதிமுக வேகமாக செயல்பட்டு நிறைய காரியங்களை முன்னெடுக்கணும். இப்போ பாருங்கள், திமுக போராட்டங்கள்லாம் ஊருக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா இடத்துலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது உப்பு சப்பு இல்லாத மேட்ரோ என்ன மேட்ராகனா இருக்கட்டுங்களேன், திமுக பாருங்கள் உடனடியாக களத்துக்கு வராங்க. இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பக்கம் டீல் பண்ணிக்கிட்டு அதிமுக எதிர்கட்சி அரசியலை வீரியமாக எடுக்கணும். அட்டென்ஷன் சீக்கிங் உலகத்தில் இருக்கிறோம், அதனால் அதை சரியாக செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தோணுது. ஜெயக்குமார் மாதிரி வேறு யாராவது உங்களுக்கு நினைவிடப்பட்டால் அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.